ஆர்ஆர்பி மற்றும் எஸ்எஸ்சி போன்ற போட்டித் தேர்வுகளை இனி தமிழ்ல படிக்கலாம். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் வந்து அளவியல்ல 3D. இதுல நம்ம கன சதுரம் வந்து பார்க்க போறோம். கன சதுரம் அப்படின்னா அதுக்கு 3 பக்கங்கள் இருக்கும், ரைட்டுங்களா? இதனுடைய வால்யூம் கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஏ கியூப் அப்படின்ற ஃபார்முலா வந்து பயன்படுத்தலாம். இதனுடைய டயாக்னல் கண்டுபிடிக்கிறது பக்கத்தை √3 மல்டிப்ளை பண்ணோம்னா நமக்கு டயாக்னல் வந்து கிடைக்கும். ஸோ இவ்வளவுதான் இதுல இருக்கிற கான்செப்ட்ஸ், ரைட்டுங்களா? ஸோ இப்போ பாருங்க, இவன் என்ன கேட்டிருக்கான்? வால்யூம் கேட்டிருப்பான். ஸோ வால்யூமுக்கு வந்து பாத்தீங்கன்னா V is equal to a cube ஒரு ஃபார்முலா இருக்கு, ரைட்டுங்களா? அப்ப நமக்கு என்ன தெரியணும்? கியூபோடைய வேல்யூ வந்து தெரியணும். ஸோ கியூபோட வேல்யூ குறைஞ்சபட்சம் 1 to 30 வரைக்கும் நீங்க படிச்சிருக்கணும், ரைட்டுங்களா? அப்பதான் ஈஸியா நம்மளால ஆன்சர் பண்ண முடியும். ஸோ வால்யூம் வந்து பாத்தீங்கன்னா 5 கியூப், ரைட்டுங்களா? 125 மீட்டர் கியூப் அப்படின்றது தான் வந்து வேணா சரியான ஆன்சர். அதாவது மீட்டர்ல கொடுத்தா மீட்டர் கியூப், சென்டிமீட்டர்ல கொடுத்தா சென்டிமீட்டர் கியூப், ரைட்டுங்களா? இங்க என்ன கொடுத்துருக்கான்? சென்டிமீட்டர் கொடுத்துருக்கான். அப்ப ஆன்சர்ல வந்து பாத்தீங்கன்னா சென்டிமீட்டர் கியூப்னு மாத்திக்கலாம். நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். ஒரு கனசதுரத்தின் மொத்த புறப்பரப்பு, அதாவது டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா. ஒரு கனசதுரத்துக்கு மொத்தம் எத்தனை பக்கம் இருக்கும்? மொத்தம் 6 பக்கம் இருக்கும், ரைட்டுங்களா? ஒரு பக்கத்துக்கு நம்ம ஏரியா கண்டுபிடிக்கணும்னா ஏ ஸ்கொயர் அப்படின்னு சொல்லுவோம், ரைட்டுங்களா? அப்போ டோட்டலா 6 பக்கத்துக்கு 150 சதுர சென்டிமீட்டர் கியூப்னு வச்சுக்கிறேன். எனில் அதன் பக்கம் என்ன? பக்கம்னா ஒரு பக்கம் ஏ வந்து என்னன்னு சொல்லி கேட்கறாங்க, ரைட்டுங்களா? 6 அடிக்கலாமா? 1 6 2 12 ஐஆர் 30. அதாவது ஏ ஸ்கொயர் வந்து பாத்தீங்கன்னா 25 வந்துச்சு. அப்ப ஏ வந்து பாத்தீங்கன்னா ஸ்கொயர் ஈக்குவல் டு இந்த பக்கம் கொண்டு வந்தா ஸ்கொயர் ரூட்டா மாறும். நீங்க ரூட் எடுத்தீங்கன்னா 5ன்னு கிடைக்கும். ஸோ ஒரு பக்கம்ன்றது வந்து பாத்தீங்கன்னா 5 சென்டிமீட்டர்ன்றது தான் சரியான ஆன்சர். நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். ஒரு கனசதுரத்தின் பக்கம், அதாவது ஏ, அது வந்து பாத்தீங்கன்னா 4 சென்டிமீட்டர் எனில் அதன் மூலை விட்டத்தின் டயகனலினுடைய நீளம் என்னன்னு சொல்லிட்டு எஸ்எஸ்சி ஜிடி 2024 வந்து கேட்டிருக்கு. இப்ப பாருங்க, கனசதுரத்திற்கு டயகனல் கண்டுபிடிக்கணும்னா பக்கத்தை √3 மல்டிப்ளை பண்ணா போதுமானது, ரைட்டுங்களா? நமக்கு பக்கம் ஏ வந்து 4 சென்டிமீட்டர் கொடுத்துரும். அப்ப 4ன்னு எடுத்துக்கிறேன், √3, ரைட்டுங்களா? அப்போ 4√3 சென்டிமீட்டர் என்பது தான் சரியான ஆன்சர். நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். ஒரு கனசதுரத்தின் கன அளவு வந்து பாத்தீங்கன்னா 216 சென்டிமீட்டர் கியூப், ரைட்டுங்களா? சென்டிமீட்டர் கியூப் எனில் அதன் ஒரு பக்கத்தின் அளவு என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஆர்ஆர்பி குரூப் பி 2022 கேட்டிருக்கான். இப்போ நாம கன அளவு கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம்? ஏ கியூப், ரைட்டுங்களா? இதுதான் வால்யூம்னு சொல்லுவோம். அவன் வால்யூம் என்ன கொடுத்துருக்கான்? 216ன்னு கொடுத்துருக்கான். அப்ப ஏ கியூப் இஸ் ஈக்குவல் டு 216, ரைட்டுங்களா? அப்ப ஏ வந்து என்ன வரும்? கியூபிக் ரூட் ஆஃப் 216ன்னு வரும், ரைட்டுங்களா? அப்போ 216 எதனுடைய கியூப்? 6ஓட கியூப். அப்போ 6 சென்டிமீட்டர் அப்படின்றது தான் அந்த பக்கத்துடைய அளவு. இதுதான் ஆன்சர். நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். ஒரு கனசதுரத்தின் பக்கம் 10% அதிகரித்தால் அதன் கன அளவு எத்தனை சதவீதம் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லி கேட்கிறான், ரைட்டுங்களா? ஸோ ஒரு பக்கமும் 10% அதிகரிச்சுன்னா 3 பக்கத்துக்கு 30% அதிகரிச்சிருக்கும். அப்போ 30% அல்லது அதற்கு மேற்பட்டது ஆன்சரா வரலாம். இது வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஆப்ஷனை வச்சு சூஸ் பண்ணி ஒரே செகண்ட்ல ஆன்சர் பண்ணலாம். ஸோ இப்போ பார்க்கலாம். நம்ம பாருங்க, இது பர்சன்டேஜ்ல கேட்டுக்கிறதுனால பர்சன்டேஜ் மெத்தடும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போ ஒவ்வொரு பக்கமும் ஆரம்பத்துல எத்தனை பர்சன்டேஜ் இருந்துச்சு? 100%. மொத்தம் எத்தனை பக்கம் இருக்கு? 3 பக்கம் இருக்கு. அப்போ 3 பக்கம் நான் 100ன்னு எடுத்துக்கிறேன், ரைட்டுங்களா? ஒவ்வொரு பக்கமும் எவ்வளவு அதிகரிக்கிறது? 10% அதிகரிக்கிறது. அதாவது 100 இருந்தது 110 மாறுது, ரைட்டுங்களா? இப்போ நான் கேன்சல் பண்றேங்க. 2 0க்கு 2 0 கேன்சல் பண்ணிட்டேன். ஒரு 0க்கு ஒரு 0 கேன்சல் பண்ணிட்டேன், ரைட்டுங்களா? மேல வந்து ஒரு 100 அப்படியே வச்சுக்கணும். அப்பதான் 100% இருந்து எத்தனை பர்சன்டேஜ் வந்து அதிகரித்திருக்குன்னு நம்ம சொல்ல முடியும். இப்போ 11 கியூப், 11 கியூப் வந்து பாத்தீங்கன்னா 1331 வரும், ரைட்டுங்களா? 1331 வரும், ரைட்டுங்களா? இந்த 0 அடிக்கிறதுனால நான் ஒரு டிஜிட் தள்ளி புள்ளி வச்சுக்கேன், ரைட்டுங்களா? இப்ப பாருங்க, 100 இருந்தது 133.1 மாறி இருக்கு. அப்புறம் எவ்வளவு அதிகரிச்சிருக்கு? 33.1% வந்து பாத்தீங்கன்னா அதிகரிச்சிருக்கு. நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். ஒரு கனசதுரத்தின் மூலைவிட்டம் 6√3 சென்டிமீட்டர் எனில் அதன் கன அளவு என்ன அப்படின்னு சொல்லி கேட்கிறான். கன அளவுன்றது நமக்கு ஏ கியூப் தான், ரைட்டுங்களா? அப்ப ஏ என்னன்னு சொல்லி கண்டுபிடிக்கலாம். மூலைவிட்டம் கொடுத்துருக்கான். மூலைவிட்டம் டயகனல்ன்றது வந்து பாத்தீங்கன்னா A√3 தான், ரைட்டுங்களா? டயகனல் என்ன கொடுத்துருக்கான்? 6√3. 6√3 இஸ் ஈக்குவல் டு A√3. √3க்கு நான் கேன்சல் பண்றேன். ரிமைனிங் வந்து பாத்தீங்கன்னா A இஸ் ஈக்குவல் டு 6. அப்ப ஏ கியூப் தான் வந்து வால்யூம். அப்போ வால்யூம் வந்து பாத்தீங்கன்னா 6 கியூப் என்ன கிடைக்கும்? எனக்கு 216 சென்டிமீட்டர் கியூப்னு கிடைக்கும். நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். 12 சென்டிமீட்டர் பக்க அளவுள்ள ஒரு பெரிய கனசதுரத்தை
3 சென்டிமீட்டர் பக்க அளவுள்ள எத்தனை சிறிய கனசதுரங்களாக வெட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜெய் 2024 கேட்டிருக்காங்க. இப்போ இது 12 கியூப் நீங்க எடுத்துக்காதீங்க, ஏன்னா 12 இன்ட்டு 12 இன்ட்டு 12 ரைட்லா, இப்படி எடுத்துப்போம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன கியூப் வந்து பார்த்தீங்கன்னா 3 இன்ட்டு 3 இன்ட்டு 3 ரைட்லா, 1 3 3 4 3 12 4 3 12 4 3 12 அடிச்சாச்சு ரைட்டா. அப்போ 4 கியூப் நாங்க 16 16 64. ஸோ 64 சின்ன சின்ன கியூப்ஸா அதை கட் பண்ண முடியும். நெக்ஸ்ட் பாருங்க, 2 கனசதுரங்களின் பக்கங்களின் விகிதம் 3:4 எனில் அவற்றின் கன அளவுகளின் விகிதம் என்னன்னு சொல்லிட்டு எஸ்எஸ்சி ஜிடி 2023 கேட்டிருக்கான். வால்யூம்னாவே நீங்க கியூப் பண்ணிக்கணும், அதாவது பக்கங்களுடைய விகிதம் வந்து 3:4 கொடுத்துருக்கான். அவன் கேட்கறது வால்யூம். அப்போ 3 கியூப் 4 கியூப் ரைங்களா. 3 கியூப் பண்ணா 3 9 9 3 27 நாங்க 16 16 64. ஸோ 27:64 தான் சரியான ஆன்சர். நெக்ஸ்ட் பாருங்க, ஒரு கனசதுரத்தின் பக்கப்பரப்பு லேட்ரியல் சர்ஃபேஸ் ஏரியா வந்து பாத்தீங்கன்னா 64 சதுர சென்டிமீட்டர் எனில் அதன் மொத்த புறப்பரப்பு என்ன? டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா கேட்கறாங்க. இப்போ பக்கம் வந்து பாத்தீங்கன்னா முதல்ல 4 பக்கம் தான், ஆனா மொத்த பக்கம் அப்படின்னா 6. அப்போ 4 பக்கம் ரைட்டுங்களா. 4a² வந்து பாத்தீங்கன்னா எனக்கு 64 கிடைக்குது. அப்ப 4ஆல நான் டிவைட் பண்ணிக்கிறேன். 1 நாள் 4 6 நாள் 24 ரைட்டுங்களா. மொத்தம் எத்தனை பக்கம்? மொத்தம் 6 பக்கம் ரைட்டுங்களா. 5 60 6 36 மொத்தம் 96 சென்டிமீட்டர் ஸ்கொயர். நெக்ஸ்ட் பாருங்க, ஒரு கனசதுரத்தின் கன அளவு மற்றும் மொத்த புறப்பரப்பு ஆகிய இரண்டும் சமமாக இருந்தால் அதன் பக்கத்தின் அளவு என்ன? அதாவது A is equal to என்னன்னு சொல்லி கேட்கிறான். இப்போ கனசதுரத்தின் கன அளவு ரைட்டுங்களா, நம்ம என்ன பண்ணுவோம்? A கியூப் பண்ணுவோம். அதுவும் டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா, டோட்டலா மொத்தம் 6 பக்கம் இருக்கு, அது வந்து பாத்தீங்கன்னா 6a² ரைட்டுங்களா. A கியூபுக்கும் A² கேன்சல் பண்ணா எனக்கு இங்க A மட்டும் தான் இருக்கும், இந்த இடத்துல 6 இருக்கும் ரைட்டுங்களா. அப்போ அந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா 6 சென்டிமீட்டர்ன்றது தான் சரியான ஆன்சர். Indus classes.